மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடினார். நகர பகுதிகளில் செயல்படுத்தப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் அதிக அளவில் பயன்பெற்றதால் கடந்த 11ஆம் தேதி முதல் ஊரக பகுதிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். பின்னர் காணொலி வாயிலாக நாகை, வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்களை தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் குறித்தும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றியும் அவர் கேட்டறிந்தார். நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 77 முகாம் கேம்ப் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் 19 முகாம் முடிஞ்சிருக்குங்க. 13/9 அன்னைக்கு கடைசி கேம்ப் நடத்துறோம். இந்த முகாமுக்கு எப்படி வரவேற்புலாம் எப்படி இருக்கு? மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ்? அதிக அளவில் வரவேற்பு வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு முகாமுக்கு சராசரியா 918 மனுக்கள் வந்திருக்கு இது வரைக்கும் நடந்த முகாமில். அவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா பண்ணி கொடுக்குறீங்களா? வாட்டர் வசதி, டாய்லெட் வசதி அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? எல்லா ஃபெசிலிட்டிஸும். தங்களது மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்கள் குறித்தும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் பற்றியும் மாவட்ட ஆட்சியர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர். இதைத் தொடர்ந்து 5 மாவட்டங்களில் நடைபெற்ற முகாம்களில் பயன்பெற்ற பொதுமக்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார். அப்போது இத்திட்டத்தின் மூலம் தாங்கள் அளித்த மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். நான் குடியாத்தம் சேர்ந்தவங்க. என் குழந்தை பேரு பிரசன்னராஜ். அவன் ஒரு மூளை முடக்குவாத நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தை. அவனுக்கு சிபி வீல் சேருக்காக அப்ளை பண்ணலான்னு இன்னைக்கு காலையில வந்திருந்தேன். வந்த உடனே என்னுடைய மனுவை அந்த துறை சார்ந்தவங்க வாங்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அவங்களே செஞ்சு என் கையில கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா என் குழந்தைய வேலூர் வரலாம் கூட்டிட்டு போயிட்டு இதுக்காக அப்ளை பண்ணி வாங்க முடியாது. எங்க ஊர்லயும் இந்த மக்களுடன் முதல்வர் கேம்ப் நடந்ததுனால எளிமையா கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றிங்க சார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.